सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. ஏழாவது அத்தியாயம் 8 ஸ்லோகம் ஆயிருக்கு. பிரம்மா அந்த இடத்துல நாரதர் எனக்கு நிர்குண பரபிரம்மமும் அந்த நிர்குண மாயா அவ ரெண்டு பேருடைய சுரூபத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லு, எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு நாரதர் பிரம்மாட்ட கேட்கிறார். ஏன்னா பிரம்மா மாயையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அம்பாளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துல கேட்கிறார். கேட்கும்போது பிரம்மா அவருக்கு பதில் சொல்றார். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள் இந்த இடத்துல. என்னன்னாக்கா மாய அப்படின்னாலே திரிகுணாத்மிகா, அதோட இதெல்லாம் என்ன ஜெகத்துக்கு காரணமா இருக்குன்றதுனாலயே மாயங்கிறது நம்ம அவித்யா அப்படின்னு நினைச்சுருவோம். முழுக்க முழுக்க அவித்யா அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னா அதுவும் தோஷயுக்தமா இருக்குன்ட்டு. பட் சாஸ்திரத்துல அந்த மாதிரி சொல்லல. அதுவும் குறிப்பா தேவி பாகவத்துல அதை எடுத்து விசேஷமா சொல்றார். சகுணஸ்வரூபம்னு சொன்னா அது ஈஸ்வர சுரூபம். அது மாயை இல்லாம ஈஸ்வர சுரூபம் வரப்போறது இல்லை. ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனா இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதே மாயை தானே. அந்த மாயதான் மாயை என்ன சொல்றோம், சக்தி ரூபம் அப்படிங்கிறோம். சக்தின்னா என்ன அர்த்தம், சிவசக்தியான்னு சொல்லும் பொழுதே இந்த சக்தியோட சேர்ந்தா தானே அந்த சுத்த கேவல சிவஸ்வரூபமா இருக்கிற பிரபஞ்சோபசம சிவஹா. அந்த சிவன் பிரபஞ்ச உபசமங்கள் எல்லாம் அடங்கி, அதாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம்ங்கிறது எதனால வருது? ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம்னு சொன்னோம்னா ஈஸ்வரன் ஈஸ்வரனா இருக்கணும்னா அவன்கிட்ட இருக்கிற திரிகுணங்கள்ங்கிற விஷயம் இல்லை. அவனுக்கு முதல்ல ஜெகத்துன்னு ஒண்ணு தனியா இருக்கணும். அந்த ஜெகத்துல ஜனங்கள் அவ்வளவு பேர் இருக்கணும். அந்த ஜனங்கள் அவ்வளவு பேரும் கர்மாவை பண்ணி இருக்கணும். அந்த கர்மாவை கண்ட்ரோல் பண்ணி அவளை என்ன பண்ணணும், அவளுக்கு வேணுங்கிற கர்ம பலனை கொடுக்கறதா இருக்கணும். அந்த கர்ம பலனை யார் யாருக்கு எப்ப கொடுக்கறோமோ அந்த மாதிரி கர்ம பலனை கொடுத்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவனா இருந்தா தான் அவனுக்கு சர்வஜத்துவம் வரும். சர்வஜம்ங்கிறதே இந்த ஜெகத்தை அண்டி நிக்கிறது தான். சுதந்திரமான சர்வஜம்ங்கிறது கிடையாது. பிரம்ம நிர்குணம் ஒண்ணுதான் சுதந்திரமா இருக்கக்கூடியது. அந்த நிர்குண பரபிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாமே ஆபேட்சிகம்னா என்ன அர்த்தம், தங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே வேற ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஜெகத் இல்லைன்னா ஈஸ்வரன் இல்ல, ஈஸ்வரன் இல்லைன்னா ஜெகத் இல்லைங்கிறது எப்படியோ, ஜெகத் இல்லைன்னா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம் இல்ல, அவனுக்கு சர்வ வியாபகத்துவம் இல்ல. இது எல்லாமே அவங்ககிட்ட சொல்றது சகல கல்யாண குணங்கள்னு, அதாவது காருண்யம் சௌலபியம் இப்படி எல்லாம் இந்த சகல கல்யாண குணங்களும் ஜெகத்தை ஒட்டிதான் வரப்போறதே ஒழிய ஜெகத்தே இல்லைன்னா அவன் யார்கிட்ட இந்த கல்யாண குணங்களை காட்ட போறான்? அதனால என்ன ஆகுது, சிவ சக்தியா யுக்தா, அந்த சக்தி அந்த பிரபஞ்சோபசமஹா சிவஹா, பிரபஞ்சங்கள்லாம் அடங்கி கேவல நிர்குணமா இருக்கக்கூடிய அந்த சிவன் இருக்கானே, அவன் சிவன் இருக்கானேன்ற வார்த்தை கூட தப்பு. அந்த சிவம் இருக்கே அது சக்தியா யுக்தா, சக்தியினால் அந்த சக்திங்கிற வார்த்தை சம்பந்தம் ஏற்படும் பொழுது யுக்தத்துவம் வந்துடுத்தது. யுக்தகான்னு புல்லிங்கமாயிடுது. அது வரைக்கும் வெறும் பிரபஞ்சோபசம சிவஹா. ஆனா அதுக்கப்புறம் என்ன எடுத்து யுக்தா, சக்தியா யுக்தா எதி, அந்த சக்தியுடன் சேர்ந்தால் பிரபவித்தும் சக்தஹா, செயல்படுவதற்கு சக்தி உடையவனாக ஆறான். கேவல சிவனா இருக்கும்போது சக்தஹா இல்ல, சக்தியா யுக்தஹா ஏவ சக்தஹா, சக்தியுடன் சேர்ந்தால்தான் சக்தன் அப்படின்னு பேர் வருது இல்லையா. அதனால மாயங்கிறதையே நம்ம என்ன பண்ணணும், மாயதான் அம்பாள், அந்த அம்பாளை உபாசிக்கணும். அந்த அம்பாளை உபாசிக்கிறதுக்காக என்ன பண்றார், இந்த புராணத்துல அதனுடைய விசேஷமான அம்பாளை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றார். நிர்குணஸ்ய முனே ரூபம், அவர் நீ நிர்குணத்தை எனக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு கேட்கிறார் இல்லையா. அந்த நிர்குணத்தை வர்ணி, அம்பாளுடைய சுரூபமும் பகவானுடைய சுரூபத்தையும் எனக்கு வர்ணி அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதை கேட்டதுக்கு பிரம்மா நாரதருக்கு பதில் சொல்றார். முனே, ஹே முனிவரே, முனிங்கிற வார்த்தை சில இடங்கள்ல இவ கூப்பிடுறா பாருங்க. கீதையில கூட பார்ப்போம், சில இடங்கள்ல கௌந்தேய பார்த்த அப்படின்லாம் சொல்லுவார். சில இடங்கள்ல கிருஷிகேச, அதாவது அர்ஜுனன் அச்சீவ் பண்ண கிருஷிகேசன்னாக்க என்ன பண்ணான், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஜெயிக்கிறவன் அர்த்தம் எல்லாத்தையும். கிருஷிகேச குடாகேச பரந்தப பாரத அப்படின்னாக்க அவனுடைய சத்திரிய தர்மத்தையும்
அவனுடைய சரீர தர்மங்கள், அவன் மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி, இது எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். அதே மாதிரி யாரும் கெட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லும் போது கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரடஸ்யதி, அந்த இடத்துல சொல்லும் போது என்ன பண்றார், தன்னுடைய அத்தை பிள்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி கௌந்தேய பார்த்த அப்படின்னு பிருத்தாவனுடைய பிள்ளையார் எந்த இடத்துல முக்கியமான பிராமிஸ் பண்றாரோ அங்கெல்லாம் கௌந்தேய பரந்த பார்த்த அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றார், தன்னுடைய சகா அப்படின்ற வார்த்தைகளை வச்சுட்டு சொல்றார். சில இடங்கள்ல அவனுடைய சுதந்திர தர்மங்களை வச்சுட்டு சொல்றார். முனி அப்படின்னாக்கா மனநசீலா அப்படின்னு அர்த்தம், திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உடையவர். நீ இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே இது பாசிபிளா அப்படிங்கறத திங்க் பண்ணணும், இது முடியுமா அப்படிங்கறத திங்க் பண்ணணும். ஏ முனிவரா திங்க் பண்ணக்கூடிய யோசிக்கக்கூடியவரா இருக்கக்கூடியவரே, அதாவது மனநசீல தபஸ்னாலே, அதாவது மனசஸ்த இந்திரியானாஞ்ச ஐகாகிரியம் தப உச்சியதேன்னு தபச என்ன பண்ணுவோம், தபஸ்ல பலவிதமான டெபினிஷன். ஒரு டெபினிஷன் மனசு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது. அன்வய வியதிரேகாபியாம் சிந்தனம் தப உச்சியதே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அன்வய வியதிரேகாபியாம், அந்த அன்வய வியதிரேக சிந்தனங்கள் இருக்கு பாருங்க, எத்தத்துவம் எதபாவே எதபாவான அந்த அன்வய வியதிரேக சிந்தனங்களை வச்சு திங்க் பண்றது இருக்கு பாருங்க, அதுக்கும் தபஸ்னு. ஏன்னா பிருகு என்ன பண்றாரு, வருணனை போய் பார்க்கும்போது தனக்கு பிரம்மத்தை பத்தி உபதேசம் பண்ணுன்னு சொல்லும் போது பிரம்மங்கிறது சகல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதோவா இமானி பூதானின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தபஸ் பண்ணுன்னார். அப்ப சுரேஸ்வரர் என்ன பண்றார், அன்வய வியதிரேகாபியாம் தபஸ். நீ காரணம்னு சொன்னா காரணம் எப்படி இருக்கணும், எத்சத்துவம் எதபாவே எதபாவா. காரணம் இருந்தா காரியம் இருக்கும். அப்ப நீ இதை அனலைஸ் பண்ணு, காரண காரிய பாவத்தை சிந்தனை பண்ணு அப்படின்னு. அந்த காரண காரிய பாவ சிந்தனைக்குதான் தபஸ்னு பேரு. ஏன்னா அன்னம் பிரம்மேதி விஜயானா, அப்புறம் பிராணோ பிரம்மேதி விஜயானத்துல வெறும் தபஸ்னா என்ன அர்த்தம், கண்ணை முடின்னு உட்கார்ந்துருக்கிறதுலே பிராணம் வந்துட போறது. பிராணனை தபஸ் பண்ணா பிராணன் வரும். நம்ம எதை குறிச்சு தபஸ் பண்றோமோ அதுதானே வரப்போறது. வருணனை குறிச்சு பண்ணார், வருணன் என்ன பண்ணார், உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப என்ன பண்ணணும், அன்வய வியதிரேக சிந்தனம். அதனால என்ன பண்ணார், ஹே முனே சொல்றார், நிர்குணசிய ரூபம் ந பவே திருஷ்டி கோச்சரம். நிர்குணம் இருக்கு, நிர்குணமான வஸ்து அது என்ன ஆகும், எப்படி நம்மளுடைய கண்ணுக்கு விஷயமாக ஊனச்சற்றுக்கு அது சாதாரண பாக்கி இருக்கிற வஸ்துக்களை போல அது எப்படி விஷயமாகும். திருஷ்யஞ்ச நஸ்வரம் யஸ்மாத் அரூபம் திருஷ்யதே. திருஷ்யம் எது ஞான விஷயமாகுமோ, திருஷ்யம்னா கண்ணுக்கு தெரியறது மட்டும் இல்ல, ஞான விஷயமாக கூடிய அத்தனையுமே நஸ்வரம், நித்தியமா இருக்க முடியாது. நித்தியம் அதாவது நித்தியமான வஸ்து ஞானம் மட்டும்தான் நித்தியம், பாக்கி எல்லாம் ஞான விஷயம்தான். உலகத்துல ஞானத்தை தவிர பாக்கி சமஸ்தமும் ஞானத்துக்கு விஷயமாக கூடியதுதான். ஞானத்துக்கு விஷயமாகாமல் சுதந்திரமாக ஆன்பாத் விட்டு ஞானம் ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஞானத்தை தவிர ஞானத்துக்கு சமானமாக ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஞானத்துக்கு சமானமா எந்த ஒரு வஸ்துவும் இல்லைன்னு, அதாவது ஞானத்துக்கு சமானமா ஞானத்துக்கு விஷயமாகாத ஒரு வஸ்து இருக்குன்னா என்ன சொல்லணும், அந்த வஸ்து இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், ஞானத்துக்கு விஷயமானா தானே அது இருக்குன்னு சொல்ல முடியும். எப்ப ஞானத்துக்கு விஷயமாயிடுதோ அது ஞானத்துக்கு விஷயமாகாத ஞானத்துக்கு ஆண்பார் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்பார் இருக்கிறது தெரிய போறது இல்ல. எதெல்லாம் ஞானத்துக்கு விஷயமாகுதோ அதெல்லாம் நஸ்வரம், அது அனித்தியமா தான் இருக்கும். அனித்தியமா இருக்கக்கூடிய வஸ்து மட்டும்தான் விஷயமாக முடியுமே ஒழிய அனித்தியமாகாத வஸ்து விஷயமாகாதது, விஷயமாகலன்னா அது இருக்குன்னே தெரியாது. அரூபம் திருஷ்யதே கதம். அந்த மாதிரி விஷயமாகாத ரூபம் இல்லாத வஸ்து எப்படி ஞானத்துக்கு விஷயமாகும், இல்ல எப்படி பார்க்க முடியும். அதோட மட்டும் இல்ல, இந்த ரெண்டும் எப்படி இருக்கு, நிர்குணா துர்கமா சக்திகி. நிர்குணா, இது குணம் எதுவும் அற்றது. ரெண்டாவது விஷயம் ஆகணும்னா அதுல ஏதாவது குணம் இருக்கணும். இதுதான் இதுல இருந்துதான் திரிகுணம், இதுதான் திரிகுணாத்மிகான்னு சொல்லணும்னா கூட இது என்ன ஆகும், இந்த வஸ்துக்கு அப்புறம் தான் திரிகுணம். நிர்குணா திரிகுமா, அது துர்கமா. துக்கேன ஆப்தும் சக்தியா, துக்கத்தினால அதாவது நம்மளால அடையப்பட முடியாதது. ஏன் அடையப்பட முடியாதுங்கிறது பின்னாடி சொல்லுவார். நிர்குணஸ்த ததா புமான், அந்த புமானும் அவரும் குணங்கள் ஏதுமற்றவன். ஞானகம்யோ முனீனாம் தூ, அவ ரெண்டு பேரும் எப்படி முனீனாம் ஞானகம்யோ, முனிவர்களுடைய ஞானத்தினாலே உணரப்பட வேண்டியவர்கள். பாவனியோ ஞானகம்யோன்னு சொன்னார், ஞானத்தினாலே அறியப்பட வேண்டியவர்கள்னு புரிஞ்சுக்கிற போறோமோ என்னமோ. ஞானகம்யோன்னு அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயம், ஆனா நம்ம புத்தி கேட்டும் தர்மம்னு சொல்றோம். தர்மம்ங்கிறது கண்ணு கெட்டாது, ஆனாக்க அனுமேயத்தினால இதுவா இருக்கு இல்லையா, பலாபிமேயா பிராரம்பாக பலானுமேயா பிராரம்பாகங்கிற மாதிரி
நம்ம பண்ண புண்ணியமோ பாவமோ நம்மளுடைய பண்ற சுகதுக்கங்கள்ல இருந்து தெரியறது இல்லையா, அந்த மாதிரி அனுமான கம்யமா இருக்குமோ அப்படின்னு கேட்டார். அது என்ன பண்ணார், ஞான கம்யோ பாவனியோ, அது ரெண்டும் பாவனியோ, பாவனையினால அறியப்பட வேண்டியவைகளை ஒழிய தியானத்தினால உணரப்பட வேண்டியவைகளை ஒழிய விஷயமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள் இல்ல, அவைகள் உணரப்படக்கூடியவைகள். ததா புனகா, அதோடு மட்டும் இல்ல, அனாதி நிதனவ், அதுகளுக்கு அனாதி ஆதி கிடையாது, நிதனவ் நிதனம்னாக்கா அந்தம், ஆத்யந்தம் அற்றது அப்படின்னு ரெண்டுமே. அதாவது அந்த அம்பாள் சக்தி சிவன் ரெண்டுமே ஆதி எந்தம் அற்றது, தோற்றம் மறைவு ரெண்டும் இல்லாதது. சதா பிரகிருதி புருஷம், அது சாதாரணமா லோகத்துல பிரகிருதி புருஷன் சொன்னா கூட, ஏன்னா ஜெகத்துக்கு காரண வஸ்துவா இருக்கிறதுனால பிரகிருதி, பிரகிருதிக்கு ஆதாரமா இருக்கிறதுனால புருஷன், பிரகிருதி புருஷம். விஸ்வாசேன அபிகம்யௌதௌ ந அவிஸ்வாசேன கல்பிச்சிட்டு, இது விஸ்வாசேன அபிகம்யௌ, இது விஸ்வாசத்தினால மட்டுமே அறிய, அதாவது இது இந்த வஸ்து இருக்கு, இதுதான் இதுல சொல்றாரு பாருங்க தைத்திரிய உபனிஷத்துல. அந்த ஆனந்தவல்லி 2வது வள்ளியில வரும்போது என்ன பண்ணார், ஒவ்வொரு ததப்பேஷ ஸ்லோகம், அதாவது என்ன பண்ணார், முதல்ல அன்னமய கோஷம் அப்படின்னார். அன்னமய கோஷத்தை சொல்லிட்டு என்ன பண்ணார், ததப்பேஷ ஸ்லோகோ பவதி, அப்புறம் பிராணமய கோஷம், ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே வந்தார். ஆனந்தமய கோஷம், ஆனந்தமய கோஷத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணார், ததப்பேஷ ஸ்லோகோ பவதி. மேல போகும்போது அந்த ஆனந்தமய கோஷத்தை வர்ணிக்கிற விஷயங்கள் எதுவுமே சொல்லல. அதாவது பிராணன் தேவா அனுப்பிராணந்தி மனுஷியா பசவஸ்தேன்னு பிராணமய கோஷத்தை சொல்லும் போது என்ன பண்ணார், பிராணனுடைய பெருமையை பத்தி பேசுறார். இதை பத்தி மனோமய கோஷத்தும் போது எதோ வாச நிவர்த்தந்தேன்னு மனசனுடைய பெருமையை பத்தி சொல்றார். அதே மாதிரி விஜயானம் யஜ்யம் தே கர்மாணி தனதே விஷயன்னு இது எப்படி எல்லா விஷயத்தையும் கர்த்தத்துவமா இருக்குன்னு விஜயானமய கோஷத்தை பத்தி சொன்னார். பட் ஆனந்தமய கோஷத்தை பத்தும் போது அசன் நேவச பவதி, அசத் பிரம்மேதி வேத சேத், அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா அந்தமேனந்ததோ விதுருதி. அந்த இடத்துல ஆனந்தமய கோஷத்துக்கிட்ட வரும்பொழுது, அது அந்த ஆனந்தமய கோஷத்துக்கிட்ட வரும்பொழுதே அதுல என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயமாற மாதிரி அது இது இப்படி அப்படிங்கிற மாதிரி இல்ல, விசேஷமா இல்ல. அந்த மாதிரி இல்லாத காரணத்தினால இது ஆனந்தமய கோஷமா இல்ல ஆனந்தமய கோஷங்கிறது வேற ஏதாவதா, அதாவது விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியதா, அப்படிலாம் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கா, இதை தாண்டி வேற ஒண்ணு இருக்காங்கிற சந்தேகங்கள்லாம் வந்துடும். அது இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்க மாட்டான் ஜனங்க. அந்த இடத்துல வந்த உடனே என்ன ஆயிடும், அது வரைக்கும் சாதாரணமா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நம்ம லோகத்துல பார்த்தோம்னாக்க, அதாவது பலவிதமான வாதங்களை பார்க்கிறோம். அதாவது முதல்ல என்ன பண்றான், ரொம்ப இந்த கதையெல்லாம் எடுத்துட்டேன்னாக்க இந்த ஃபேரி டேல்ஸ் இருக்கு பாருங்க, ஃபேரி டேல்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம். நம்ம ஊர்ல ராவணனை பத்திய கதை சொல்லும் போதே அவ சொல்லுவா, ராவணனுக்கே ஆத்மலிங்கம்னு ஒண்ணு இருந்தது. இப்ப ராமர் தலையை வெட்டிகிட்டே இருந்தாராம். தலையை வெட்டிகிட்டே இருக்கும்போது கூட தலையை அவ்வளவு தலையை வெட்டியும் திருப்பியும் தலை வளர்றது அவன் சாகாத காரணம் என்னன்னாக்க, அவனுடைய ஜீவன் அவனுடைய ஆத்மலிங்கம்னு அந்த சிவபெருமான்கிட்ட இருக்கு, அதனால அதை எடுத்தாதான் அவனுக்கு போகுன்ற மாதிரி ஒரு லௌகிகமா ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா. சாதாரணமா லோகத்துல கதை சொல்லும் போது, பெரியவாழ்கிட்ட சொல்லும் போது, அந்த அந்த லிங்கத்தை அதுல இருந்து தட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆத்மலிங்கத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கான், அதுக்குள்ளதான் அவனுடைய ஜீவன் இருக்குன்ற மாதிரி. அதாவது ஃபேரி டேல்ஸ்ல இந்த ராட்சசனத்தை எவ்வளவு பண்ணாலும் சாக மாட்டான். அந்த கதை சொல்லும் போது இந்த பாட்டி என்ன பண்ணுவா, கதை சொல்றவா, அந்த ராட்சசனுக்கு என்ன ஆகும்னா 7 மலை இருக்கும், பயங்கரமான மலை. அந்த 7 மலை மேல ஏறி தாண்டி போனா அதுக்கப்புறம் 7 சமுத்திரம் வரும். அந்த சமுத்திரத்துக்கு அப்புறம் மலை, அதை தாண்டி போனாக்க ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்குள்ள ஒசரமான மலை, அதுக்குள்ள ஒரு இது இருக்கும், பொந்து. அந்த பொந்துல ஒரு கிளி இருக்கும். அந்த கிளியில ஒரு குறிப்பிட்ட குழியினுடைய உடம்புல இருக்கிற ஹிருதயத்துலதான் இந்த ராட்சசனோட உசுர் இருக்கு, உசுர் வெளியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா உசுர் வெளியில இருக்குங்கிறது வெறும் ஃபேரி டேல் மட்டும் இல்ல. இந்த உசுர் வெளியில இருக்குங்கிறது காய வியூகத்தெல்லாம், அதாவது சில பேர் என்ன பண்ணுவா, தங்க கர்மாவை எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஒரே நேரத்துல பல சரீரங்களை எடுத்து அந்த பிராரம்பத்தை பல அநேக ஜென்மாரம்ப பிராரம்பம் இருந்தாக்க பல சரீரங்களை எடுத்து எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அனுபவிச்சிடலாம்னு நினைப்பா. அப்படி நினைக்கும் போது அந்த சரீரங்கள் அத்தனையும் செயல்பட்டா கூட அந்த ஜீவனுடைய ஆத்மாங்கிறது இல்ல அந்த ஜீவனுடைய உசுருங்கிறது எங்க இருக்கும், ஏதோ ஒரு பிரதான சரீரத்துல தான் இருக்கும். பாக்கி சரீரங்கள் செயல்பட்டாலும் அந்த பேர் அந்த காய வியூகம் மாதிரி அந்த ஏதோ சரீரத்துக்குள்ள அவனுடைய ஆத்மா இருக்கு, ஏதோ கிளியினுடைய உடம்புல ஆத்மா இருக்கு அப்படின்னு கேட்கணும் இல்லையா. சோ உடம்புக்கு வெளியில ஆத்மா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. அப்புறம் மமாத்மா பத்ரசேனஹா, அதை உதாரணம் கேட்டுறார். அதாவது நீ என் பிள்ளைன்னா எனக்கு உசுறு, இவன் இருந்தா தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றான்,
தன் புள்ள பேர்ல, மனைவி பேர்ல, இல்ல அப்பா அம்மா பேர்லன்னு தனக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவா பேர்ல உசிரியே வச்சிருக்கான். அவா போனா என்ன பண்றான், தான் உசுரை விட்டுறான். அதான் உடன்கட்டைங்கிறது கணவன் மனைவி மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தருங்கிறது இல்ல. அதான் மனைவி கணவன் போட்டா மட்டும் இல்ல, அப்பா அம்மா போனா புள்ள தாங்காம இருக்கிறது, புள்ள போனா அப்பா அம்மா தாங்காம இருக்கிறது, எஜமானன் போனா வேலைக்காரன் தாங்காம இருக்கிறது. ஹர்ஷ சரீரத்துல வர்ணிக்கிறான். அந்த பிரபாகர் ஒருத்தரன் பார்க்கும்போது அவனுக்கு வேலை பார்த்துட்டு இருந்த பண்டி அப்படிங்கிற டாக்டர் என்ன பண்றான்னாக்க அவன் தன்னை இது பண்ணிடுறான், இமுலேட் பண்ணிடுறான். அந்த மாதிரி இதெல்லாம் வருது. அதாவது என்ன எடுத்துனாக்க அவாதான் உண்டு, அவ உண்டானா உண்டு, உலகாஸ்தமனம் அவாதான் உசுருன்னு நினைக்கிறவா இல்லையா? அந்த மாதிரி நினைக்கக்கூடிய இதுல முதல்ல உசுறு வெளியில இருக்குன்னு நினைச்சது. சார்வாகரே இங்கதான் என்ன பண்ணா, பிரதமோகி குருங்கிறதுக்கு உன்னுடைய உசுறு உங்ககிட்ட தான் இருக்கு, உன்னை காட்டிலும் வெளியில, உன் சரீரத்தை காட்டிலும் வெளியில இல்ல அப்படின்னு எங்கேயோ வெளியில போயிருந்த புத்திய உள்ளுக்குள்ள பராஞ்சிகானி விதரண சுரம் சுயம்பு தஸ்மாத் பராக் பசதி நாந்தராத்மன் கஷ்டித் தீரா ஆவிருத்த சற்று. அதனால கண்ணை டேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்றதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்தவன் சார்வாகன். டேர்ன் பண்ணு அப்படின்னா டேர்ன் பண்ணுன்னு சொல்லி நீ வெளியில தேடாத, வெளியில பார்க்காத, உள்ள பாரு. அதனால பிரதமோகி குருஹு அப்படின்னு. இப்ப என்ன பண்றான், முதல்ல சரீரத்தை ஆத்மா. சார்வாகர்லயே பல பேர் இருக்காங்க. சைத்தன்ய விசிஷ்ட காயா ஆத்மான்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்திரியாத்மவாதம் அப்படின்னு, இந்திரியங்களும் 5 இந்திரியமும் சேர்ந்து ஆத்மானவா. அதுக்கப்புறம் அதுல ஒரு இந்திரியமும் தனித்தனியா ஆத்மான்னு கேசு. அப்புறம் பிராணாத்மவாதம், மன ஆத்மவாதம், விஜயானாத்மவாதம் வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் ஆத்மான்னு ஒரு தனியா சொன்னாலே ஒழிய ஆனந்தமய ஆத்மவாதம்ங்கிறதுலாம் தனியா யாரும் சொல்லல. அதை பத்தி ரொம்ப விசேஷமா பேசல இல்லையா? அதனாலதான் என்ன பண்ற, இது எல்லாருக்கும் பாக்கி விஷயங்களை எப்படி பேச முடியறதோ அந்த மாதிரி பேச முடியாம இருக்கிறதுனால அந்த ஆனந்தமய கோஷத்தையும் தாண்டி போகும் பொழுது எப்படி இருக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு வஸ்து, அதையும் தாண்டின வஸ்து இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது அது நம்மளுக்கு என்ன ஆயிடுது, விஸ்வாச ஆர்க்கமா ஆயிடுறது. அதாவது அது பிரத்யட்ச விஷயமா ஆக போறது இல்ல, அனுமான கம்யமாவும் எது பிரத்யட்ச விஷயமோ அதுதான் அனுமான கம்யமா ஆகும். அது அனுமான கம்யமாவும் ஆக முடியாது. அதனால நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயமா ஆக முடியாது. எந்த விதத்திலையும் அது ஞானத்துக்கு விஷயமா ஆக முடியாது. ஏன்னா அதுதான் ஞாதா. ஞானத்தினால அறியக்கூடிய ஞாதா இல்ல, அது ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஞாதா. விஜயாதாரமரே கேன விஜயானியாத்துன்னு அப்படிப்பட்ட ஸ்வரூபமா இருக்கிறதுனால அதை என்ன பண்ணணும், அதான் தன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதச்சே. அந்த ஸ்வரூபத்தை யாரு இல்ல, இது வரைக்கும் தான், ஆனந்தமய வரைக்கும் தான் அப்படின்னு யாரு நினைக்கிறாளோ அவ தங்களுக்கு ஆதாரமா அடிப்படையா இருக்கக்கூடிய தாங்களையே இல்லையேன்னு சொல்லிட்டதுனால தாங்களே இல்லைன்னு ஆயிடுறா. அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா, அந்த வஸ்து இருக்குன்னு யாரு நினைக்கிறாளோ அவ தங்களை இருக்குன்னு நினைக்கிறா. சந்தவேனம் தத்தோ விதுகு. இதேதான் கடோபனிஷத்துலயும் இதே விஷயத்த சொல்ற. அதேதான் விஸ்வாசேன அபிகம்யௌதௌ. அவ 2 பேரும் என்ன ஆயிடுது, அந்த சிவன் சக்தி அப்படிங்கிற ரெண்டும் விஸ்வாசேன அபிகம்யௌ. நம்ம இந்த இடத்துல நிர்குண ரூபமான பரமாத்மாவையும் அந்த பரமாத்மாட்ட சக்தியா இருக்கக்கூடிய அம்பாளையும் சொல்றோம். சிவன் சொன்னோம்னாக்க திருதேயத்திரதாரியா திரிசூலதாரியா இருக்கக்கூடிய சிவன்னாக்க நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். இந்த இடத்துல சிவன் சொல்லும் பொழுது அந்த நிர்குண பரமாத்மா, அதாவது ஆனந்தமயத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய நிர்குண பரமாத்மா. விஸ்வாசேன அபிகம்யௌதோ ந அவிஸ்வாசேன கருகிச்சிட்டு. யாருக்கு இதுல விசுவாசம் இல்லையோ அவளால கொஞ்சம் கூட இதை தெரிஞ்சுக்க முடியாது, அறிய முடியாது. அதோடு மட்டும் இல்ல, சைத்தன்யம் சர்வபூதேசு எது. இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்கள்லயும் சைத்தன்யம், அதாவது ஞானம் வியாபிச்சிருக்கா இல்லையா, இதுதான் அந்த திருஷ்டி விவேகங்கள் எல்லாம் பாக்குறோம். அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமச்சேத்தி அம்ச பஞ்சகம்னு. அஸ்தி பாதி பிரியம், அஸ்திங்கிறது இருக்கு, பாதிங்கிறதும் சமஸ்த வஸ்துக்கள்லயும் இருக்கா இல்லையா. பாதிங்கிறது சமஸ்த வஸ்துக்கள்ல இல்லைன்னாக்க அந்த வஸ்து எப்படி நம்மளுக்கு தெரியும். இப்ப என்ன பண்றோம், நான் இந்த எதிர்க்க இருக்கிற இது டேப்லெட்டை பாக்குறேன். நான் இப்ப டேப்லெட்டை பாக்குறேன்னாக்கா என்கிட்ட டேப்லெட்டை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு, டேப்லெட்டை தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கு, புரிஞ்சுக்கிற சக்தி உடையவெல்லாம் நான் இருக்கேன். ஸோ டேப்லெட் என்னால புரிஞ்சுக்கப்படக்கூடியதா ஆறுது, என்னுடைய ஞானத்துக்கு விஷயமாறுது. நான் டேப்லெட்டை தெரிஞ்சுக்கிற ஞாதாவா இருக்கேன். டேப்லெட் கேவல ஞேயமா இருக்கு. டேப்லெட் என்ன தெரிஞ்சுக்க போறது இல்லையே. என்ன எப்படி ஒரு கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணலாமோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணலாமே ஒழிய
அது நான் இன்னார பார்த்து இன்னார ரிஃப்ளெக்ட் பண்றேன், இந்த காலத்துல என்ன ரிஃப்ளெக்ட் பண்றேன் அப்படின்னு அதுக்கு கிரகிக்கிற சக்தி இருக்கோ? விஷயத்தை பிம்பமா கிரகிக்கிற சக்தி இருக்கே ஒழிய அதை விஷயமா கிரகிக்கிற சக்தி கிடையாது, தெரிஞ்சுக்கிற சக்தி இல்ல. எதிர்க்க இருக்கிற எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அது நம்மளால தெரிஞ்சுக்கப்படுறது. நம்ம என்ன பண்றோம், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். எதிர்க்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கப்படுற விஷயமா மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுல எப்படி ஞான சக்தி இருக்குன்னா, தெரிஞ்சுக்கப்படுற சக்தி இல்லைன்னா அது எப்படி நம்மளால தெரிஞ்சுக்கப்படக்கூடிய வஸ்து ஆகும்? அதாவது இப்ப இது இருக்கு, தர்மம் இருக்கு. தர்மம் நம்மளால பார்க்கப்படக்கூடிய வஸ்துவா இருக்கோ? கண்ணால ஒரு வஸ்துவை பார்க்கணும்னா அந்த வஸ்துல ரூபம் இருக்கணும். ரூபம் இருந்தா தான் பார்க்க முடியும். ரூபம் இல்லைன்னா பார்க்க முடியாது. காத்துல ரூபம் இல்லை, அதனால காத்து நம்மளுக்கு தெரியல, கண்ணால தெரியல. ஸ்பர்சத்தினால மட்டுமே தெரிஞ்சுக்க முடியுமா இருக்கு. ஸ்பர்சானுமேயோ வாயுவோ ஸ்பர்சத்தினால மட்டுமே தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கப்படுறதுக்கும், தெரிஞ்சுக்கிறது வேற, தெரிஞ்சுக்கப்படுறதுக்கும் அந்த ஞானஸ்வரூபம் இருக்கணுமா வேண்டாமா, ஞான சம்பந்தம் இருக்கணுமா வேண்டாமா? அப்ப தெரியறதுங்கிற அம்சத்துல அது என்ன பண்றது, ஞான சம்பந்தப்பட்டு இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுங்கிற சக்தி எக்ஸ்ட்ராவா இருக்கு நம்ம கிட்ட. அதாவது மனுஷாள்கிட்ட, ஜீவராசிகள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுங்கிற சக்தி எக்ஸ்ட்ராவா இருக்கு. எல்லார்ட்டையும் தெரியறதுங்கிற அம்சம் மட்டும் இருக்கு. நம்ம கிட்ட திகுணித சைத்தன்யம் அப்படின்பா. அதாவது நம்ம இப்ப இது இருக்கு, கண்ணாடி இருக்கு. கண்ணாடியில என்ன பண்றோம், ஆகாசத்தை பாக்குறோம். இப்ப கண்ணாடி ஒரு இடத்துல வச்சோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எதிர்க்க இருக்கிற வஸ்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அது கண்ணாடியில மட்டும் பட்டுன்னு தெரியறதா என்ன? அந்த வஸ்து கண்ணாடியில இருந்து எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் கண்ணாடிக்குள்ளேயும் தள்ளி இருக்கிறதா தெரியறதா இல்லையா? அதான் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த ரூம்ல கண்ணாடி வச்சிருக்கேன், எனக்கு பின்னாடி கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோ. எதிர்க்க இது இருக்கு, சுவிட்ச் போர்டு இருக்கு. அந்த சுவிட்ச் போர்டு கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகப்படுது. சுவிட்ச் போர்டு கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா கண்ணாடி கிட்டத்தட்ட 2 மில்லிமீட்டர் கனம் தான். கண்ணாடி 2 மில்லிமீட்டர் கனம், அதாவது 2 மில்லிமீட்டர் தாண்டி இதுல உள்ள ஒண்ணும் இல்லை. இந்த ரசத்தை அந்த 2 மில்லிமீட்டருக்கு பின்னாடி பூசிட்டாங்க. திக்னஸ் 2 மில்லிமீட்டர். அப்ப சுவிட்ச் போர்டு அந்த 2 மில்லிமீட்டர்லயே இருக்கிற மாதிரி தெரியுமா என்ன? அந்த சுவிட்ச் போர்டுக்கும் கண்ணாடிக்கும் நடுவுல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அவ்வளவு வஸ்துவும் நான் கண்ணாடிக்குள்ள பார்க்கும்போது தெரியும். ஒரு 10 அடி தூரத்துல இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப அந்த 10 அடி தூரமும் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா? இது நீங்க குளத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். குளத்துல என்ன இருக்கு, அதாவது கிராமத்துல எங்கேயாவது போய் குளத்தங்கரையில் போய் நின்றோம்னா நிர்மலமான குளம், கிறிஸ்டல் கிளியரா இருக்கு வாட்டர். அப்ப சூரியன் ஆகாசத்துல தெரியறது, பெரிய பெரிய மரங்கள் மேகங்கள்லாம் தெரியறது. கண்ணாடிக்குள்ள அந்த மேகம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பார்க்கப்படாது, கஷ்டம், கண்ணும் வலிக்கும். அதனால சூரியன் வேண்டாம், மேகத்தை பார்ப்போம். மேகம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, நல்ல வெள்ளை மேகம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, மேகம் தெரியறது. இப்ப அந்த குளத்துக்குள்ள மேகம் எவ்வளவு ஒசரத்துல இருக்கோ அவ்வளவு ஒசரம் கீழே இருக்கிற மாதிரி தெரியறதா இல்லையா? அந்த டிஸ்டன்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா நம்ம கிட்ட கண்ணாடி, குளத்தினுடைய ஆழம் எவ்வளவு இருக்கு, 3 அடியோ 4 அடியோ தான் இருக்கு. கீழே இருக்கிற கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறதுனால மண்ணும் தெரியறது, 3 அடி ஆழம் தான் குளம் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. குளத்தினுடைய மொத்த ஆழம் 3 அடி இருந்தாலும் மேகம் எவ்வளவு ஒசரம் இருக்கோ அவ்வளவு ஒசரம் கீழே இருக்கிறதா மேகம் தெரியறது. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது 3 அடியில இருக்கிறதா தெரியல, அது எவ்வளவு ஒசரம் மேல இருக்கோ அவ்வளவு ஒசரம் கீழே இருக்கிறதா தெரியறது. இப்ப பாத்தீங்கன்னா குளத்துல என்ன சொல்லணும், குளத்துக்குள்ள பஞ்சீகரணத்தினால குளத்தை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் இல்லைன்னாக்க நம்ம குளத்துல கல்ல போட்டா உள்ள போய் விழாது. குளத்துல கல்ல போட்டா என்ன ஆயிடும், இப்போ கல்லு மேல கல்லு போட்டோம்னா மேல கல்லு நிக்கிறது, உள்ள போல. ஏன், அங்க கல்லு போறதுக்கான ஸ்பேஸ் இல்ல. பரளம் அந்த கல்லு எப்படி இருக்குன்னா நிபிடாவயவம், ரொம்ப திக்கா ஆயிருக்கு, ஸ்பேஸ் இல்லாதனால உள்ள போக மாட்டேங்கிறது. அதனால ஏதாவது அடிக்கணும்னாக்க கல்லுக்குள்ள ஆணி கணி வச்சு என்ன பண்ணணும், சுத்தியால் அடிச்சாதான் இறங்கும். ஆனா குளம் அப்படி இல்லை, அது விரலாவயவம். கொஞ்சம் அது என்ன எடுத்து லைட்டா இருக்கு, அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் லைட்டா இருக்கு. லைட்டா இருக்கிறதுனால எதாவது போட்டோம்னா உள்ள போறது. இப்ப ஏற்கனவே அங்க ஸ்பேஸ் இருக்கு, குளம் ஆனதும் பஞ்சீகரணத்தினால ஆன ஸ்பேஸ்னால. ஆனா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த பஞ்சீகிருதமான ஸ்பேஸும் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா? ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு தெரியறதா இல்லையா? அப்ப வாஸ்தவத்துல அங்க என்ன இருக்கு, ரிஃப்ளெக்ஷன்ல 2 ஸ்பேஸ் இருக்கு. குளத்தை பண்றதுக்கு உருவான ஸ்பேஸ் ஒண்ணு, அதோட ரிஃப்ளெக்ட் ஆகிற ஸ்பேஸ் ஒண்ணு, 2 ஸ்பேஸ் தெரியறது இல்லையா? அந்த மாதிரி நமக்கிட்டையும் திகுணித சைத்தன்யம், அதாவது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சைதன்யம், அப்புறம் அந்த கரணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி
வெளியில இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரதிபலித சைத்தன்யம். சோ 2 சைத்தன்யம் இருக்கிறதுனால நம்மளால என்ன ஆகுது, பாக்கி விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி அந்தகரணம் சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய அந்தகரணங்கள் பாக்கி ஜீவராசிகள்கிட்ட இல்ல. அட்லீஸ்ட் பாக்கி ஜீவராசிகள்கிட்ட ரஜோகுண பிரதானமா இருக்கிற அந்தகரணம் இருக்கு, சத்துவகுண பிரதானமா இருக்கிற அந்தகரணம் இல்ல. இந்த சாதாரண வஸ்துக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ரஜோகுண பிரதான அந்தகரணம் கூட கிடையாது. அங்க வந்து தமோகுணம் தான் முழுக்க இருக்கு. சோ அதனால அதுகளால என்ன பண்ண முடியறது இல்ல, விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அவ்வளவுதான் விஷயம். விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைச்சதாக ஆகல. சோ மனுஷன்றவன் விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைச்சதாக ஆறான். அதனால சைத்தன்யம் இல்லாம அஸ்தி பாதி பிரியம் அப்படிங்கிற விஷயத்துல சைத்தன்யம் எல்லா வஸ்துவையும், சமஸ்த ஜீவராசிகளையும், சமஸ்த ஜீவ சந்துக்களையும், சமஸ்த சராசரங்களையும் வியாபிச்சிருக்கு. சைத்தன்யம் இல்லாத இடமே கிடையாது இல்லையா? சைத்தன்யம் சர்வபூதேஷு எது, எந்த சைத்தன்யமானது சர்வபூதத்தையும் வியாபிச்சிருக்கோ தத்வித்தி பராத்மகம், நோ தட் டு பி தி சுப்ரீம் செல்ஃப். பராத்மா பரமாத்மா தத்வித்தி, அந்த சைத்தன்யத்தை நோ தட் டு பி சுப்ரீம் செல்ஃப். தேஜஹா, அதுதான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிற தேஜஸ், அதாவது லைட், எஃபல்ஜன்ஸ், ஜோதின்னு சொல்றோம் இல்லையா? சர்வத்ரகம் நித்யம் நானா பாவேஷு நாரத, பல பாவங்களையும் வியாபிச்சிருக்கிற தேஜஸ் அது. தஞ்ச, அந்த சைத்தன்யத்தையும், தாம்ச, அதாவது ஈஸ்வர இதையும் சொல்ற நிர்குண பரமாத்மாவையும் தம்ச அப்படின்ன. தஞ்ச, ஏன்னா இந்த இடத்துல சாதாரணமா நம்ம பிரம்மம்னு சொன்னா தச்சன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல நிர்குண பரமாத்மா அப்படின்றதுனால தம்ச. தாம்ச, அந்த சக்தியா இருக்கிறதையும், மகாபாக வியாபகோ, சைத்தன்யம் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னு நினைக்காத, சைத்தன்யம் இல்ல, அந்த மாயையும் பிரகிருதியும் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. என்ன பிரகிருதி வியாபிக்கலன்னு சொன்னா எந்த வஸ்துவுமே வராது. பிரகிருதி வியாபிக்கலன்னா, பிரகிருதி எங்க வியாபிச்சிருக்கோ, பிரகிருதி எதுல இருக்கோ அந்த இடத்துல தான் சிருஷ்டியே இருக்கு. சொல்லும் போது என்ன சொல்ல போறோம், அதாவது அந்த இது இருக்கு பாருங்க, தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்த வல்லி ஆரம்பிக்கிற இடம் தான். பிரம்மவிதா புரோதி பரம் சதேஷா பிக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு என்ன பண்ண, தஸ்மாத் வை தஸ்மாத் ஆத்மனா ஆகாசம்பூதா. தஸ்மாத் கே தஸ்மாத், தஸ்மாத்னு என்ன அர்த்தம், அந்த நிர்குண பரமாத்மா எது வந்து கேவலமா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னமோ, தஸ்மாத் அந்த பிரம்மா இப்ப என்ன ஆயிடுது, ஏ தஸ்மாத் இப்ப சிருஷ்டி பண்ணக்கூடிய சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கக்கூடிய சகுண ஈஸ்வரனாக மாறுறது. ஏன்னா வெறும் நிர்குணத்திலிருந்து வரப்போறது இல்ல. தஸ்மாத் ஏ தஸ்மாத், அந்த தஸ்மாத் அதுதான் இங்க சகுணமா இருக்கு. சகுணம்னா என்ன அர்த்தம், மாய சம்பந்தப்பட்டதாக, மாயா சபலம் பிரம்ம, அதாவது நிர்குணம்ங்கிறது சகுண ஈஸ்வரனா இருக்கு. சோ ஏ தஸ்மாத்னா இந்த சகுண ஈஸ்வரன் மாயா சம்பந்தப்பட்டவன். அப்ப எந்த அம்சத்துல சிருஷ்டி ஏற்படுறது, எங்க மாயை இருக்கோ மாயையினுடைய அம்சத்துலதான் சிருஷ்டி. அந்த மாயை தான் திரிகுணாத்மிகா. உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட பதார்த்தங்கள் அத்தனையும் திரிகுணாத்மகமா இருக்கு. அப்ப மாய சம்பந்தம் இல்லாம சிருஷ்டி வர முடியுமோ? சோ லோகத்துல இருக்கக்கூடிய, அதான் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே திரிகுணாத்மகம்னு சொல்லிட்டாருல்ல. சோ லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்தமுமே இந்த திரிகுண சம்பந்தப்பட்டது. இந்த 3மே திரிகுணாத்மகத்திலிருந்து வந்தது, எல்லாமே திரிகுணாத்மகத்திலிருந்து வந்தது. அப்ப என்ன ஆயிடுச்சு, லோகத்துல எந்த வஸ்து எடுத்திருந்தாலும் எச்ச யாவச்ச என்னென்ன வஸ்துன்னு உண்டோ, எதெல்லாம் உண்டோ எல்லாத்திலயுமே இந்த நிர்குண பரமாத்மாவான சைத்தன்யமும் அந்த நிர்குணத்துல வியாபிச்சிருக்கக்கூடியதான திரிகுணாத்மிகமான சக்தியும் ரெண்டும் வியாபிச்சிருக்கு. ரெண்டும் வியாபிச்சிருந்தாதான் சிருஷ்டி ஏற்படும். ரெண்டுத்துல எது ஒண்ணு வியாபிச்சிருந்தாலும் சிருஷ்டி கிடையாது, சிருஷ்டி வரவே முடியாது. அதான் சொன்னார், தஞ்ச தாஞ்ச மகாபாக வியாபகவும் வித்தி சர்வகௌ, அது ரெண்டுத்தையும் ஈக்குவலி எல்லா வஸ்துக்களையும் வியாபிச்சிருக்கிறதாக தெரிஞ்சுக்கோ. தாபியாம் விஹீனம் சம்சாரே ந கிஞ்சித் வஸ்து வித்யதே, அந்த 2 வஸ்துவும் இல்லாமல், அந்த 2 வஸ்துவினுடைய சம்பந்தம் இல்லாமல் லோகத்துல சம்சாரே தாபியாம் விஹீனம், அந்த 2ம் இல்லாமல், ஸ்டாண்ட்ஸ் தோஸ் 2, அந்த 2னுடைய சம்பந்தமும் இல்லாமல், அந்த 2ம் இல்லாமல் ந கிஞ்சித் வஸ்து வித்யதே சம்சாரே தௌ விசிந்தியௌ சதா தேகே. அதனால இதுதான் இந்த இதெல்லாம் அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிற கதையெல்லாம் சொல்லுவார் பாருங்க. பிரிங்கிங்கிற முனிவர், நான் சிவனை மட்டும் நமஸ்காரம் பண்ணுவேன், நான் சிவன் சக்தி அர்த்தநாரீஸ்வரர்
ரெண்டு பேரையும் சேர்த்து நமஸ்காரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதா அந்த கதையெல்லாம். ரெண்டு பேரும் இல்லாம, ரெண்டு பேருடைய சம்பந்தம் இல்லாம உலகம் இல்லை. இந்த ரெண்டு பேருடைய சம்பந்தத்தில இருந்துதான் இந்த உலகம் வருது. அதனால அதனால நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கிறதா இருந்தா, மெடிடேட் பண்றதா இருந்தா, சிந்திக்கிறதா இருந்தா ரெண்டு பேரையும் சேர்ந்துதான் சிந்திக்கணும். சௌ விசிந்தியோ சதா தேகே விஸ்திரீ பூதௌ, அவ ரெண்டு பேரும் மிக்சடா இருக்கிறதாக. சதா அவ்யயோ, சதா எப்பொழுதும் அவ்யயோ, அவர்கள் இருவருக்கும் அழிவே கிடையாது. ஏகரூபௌ, ரெண்டு பேரும், அதாவது ஈஸ்வரன் வேற அம்பாள் வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டு பேரையும் தனித்தனியா நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. அதாவது சக்திங்கிறது அந்த சக்தனான வஸ்துவை காட்டிலும் தனியா இருக்கோ, தனியா சக்திங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இட் இஸ் an intangible ஆப்ஜெக்ட், ரெண்டுமே இன்டான்ஜிபிள். சக்தி மோர்ஸோ. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஏகரூபம் சிதாத்மானோ, அது மட்டும் இல்ல, ரெண்டுமே சைத்தன்ய ஸ்வரூபம். ஏன்னா இந்த மாயை எப்ப ஈஸ்வரோட சம்பந்தப்பட்டு ஜெகத் சர்ஜகமா ஆயிடுத்தோ அது தனியாக, அதாவது நம்மளுடைய அந்தக்கரணம் இருக்கு. இப்ப அந்தக்கரணம் என்ன பண்றோம், அது ஆத்மா அந்தக்கரணத்துல பிரதிபலிக்கிறது. ஆத்மா அந்தக்கரணத்துல பிரதிபலிக்கும் போதுதான் நம்ம அந்தக்கரணத்தை தெரிஞ்சுக்கணும். நாம் தான்ற உணர்வு அப்பதான் வரும். அந்தக்கரணத்துல பிரதிபலிக்கும் போது நம்ம அந்தக்கரணத்தை தெரிஞ்சுக்கிறோங்கிறது இல்ல. அந்தக்கரணத்துல பிரதிபலிக்கும் போது அந்தக்கரணத்தை நம்ம ஒரு ஆப்ஜெக்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கிறோம். வாஸ்தவத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா என்ன அர்த்தம், அந்தக்கரணத்துல ஆத்ம பிரதிபலனம் ஏற்படுறதா நாம் தான்ற உணர்வு நம்மளுக்கு ஏற்படுறது. சோ அந்தக்கரணத்துல ஆத்ம பிரதிபலனம் ஏற்படலைன்னா ஆத்மாவும் தெரியாது, அந்தக்கரணமும் தெரிய போறது இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம், அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம். சோ அப்ப என்ன பண்ணிட்டார், எது வரைக்கும் அந்தக்கரணத்துல பிரதிபலிச்சுட்டு இருக்கோ அது வரைக்கும் தான் ஞானம். அந்தக்கரணத்துல பிரதிபலனம் இல்லாம வெறும் கேவல அந்தக்கரண ஞானமும் வராது, கேவல ஆத்ம ஞானமும் வராது. அதனால ஏகரூபம் சிதாத்மானோ, ரெண்டுமே சேர்ந்து தெரியறதுனால, ரெண்டுமே சேர்ந்தாதான் தெரிய முடியுங்கிறதுனால ரெண்டுமே கான்சியஸா இருக்குன்னு தான் ஒத்துக்கணும். என்ன இப்ப என்ன பண்ணிட்டோம், அதான் அந்த பரஸ்பர அத்தியாசம்னு சொல்ற பாருங்க, அந்யோன்யாத்தியாசம் பரஸ்பர அத்தியாசம்னு. இந்த ஆத்மாவில் அந்தக்கரணம் பிரதிபலிக்கிறதுனால என்ன ஆயிடுது, ஆத்மா தன்னை பரிச்சின்னமா நினைக்கிறது, அந்தக்கரணம் என்ன நினைக்கிறது, தன்னை ஞாதாவா நினைக்கிறது. அந்தக்கரணத்துக்கு ஞாதிருத்துவமும் ஆத்மாவுக்கு பரிச்சின்னத்துவம்ங்கிறது ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்ல, ஒன்னோட ஒண்ணு சம்பந்தத்தினால ஆத்மா எப்பவாவது பரிச்சின்னம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க போறதோ, எப்ப பரிச்சின்னம் இல்லைன்ற ஞானம் வருதோ அப்ப அதுக்கு மோட்சம் வந்தாச்சுன்னு அர்த்தம். எப்ப இது ஞாபகா இல்லைன்ற ஞானம் வந்தாச்சோ மோட்சம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேல அடுத்த ஸ்டெப் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒன்னும் விஷயமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சோ அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்ன ஆயிடுது, சிதாத்மானோ ரெண்டுமே கான்சியஸ்னஸா இருக்கிறது தான். நிர்குணம் நிர்மலம் ரெண்டுத்திலையும் எந்த தோஷமும் கிடையாது. அதுக்கு மேலதான் தோஷங்கள் எல்லாமே ஒழிய அந்த ஸ்டெப் வரைக்கும் தோஷமே கிடையாது. நிர்மலோ நிர்குணோ யா சக்தி பரமாத்மாசோ, சக்தின்னு எது ஒண்ணு சொல்றோமோ பரமாத்மாவை விட்டுட்டு தனியா சக்திய பார்க்க முடியாது, சக்திய உணர முடியாது. சக்தின்னு ஒண்ணு தனியா உட்கார்ந்து இருக்காது, எங்கேயோ உட்கார்ந்துன்றது பரமாத்மா மடியில உட்கார்ந்துன்னு இல்ல. பரமாத்மா நம்மளுக்கு விஷயமாகும் போது சக்தியோட சேர்ந்துதான். அதனால யா சக்தி பரமாத்மாசோ யோசோசா பரமாமதா. சக்திங்கிறது பரமாத்மா, பரமாத்மாங்கிறது சக்தி, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தனியா கிடையாது. அந்தரம் நைத்தையோ கோபி சூக்மம் வேதச நாரத. இவா ரெண்டு பேருடைய சூக்மமான டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு பேரு டிஃபரன்ஸ் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, தெரியாது. அதீத்திய சர்வ சாஸ்திராணி, உலகத்துல எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கோ அவ்வளவு சாஸ்திரங்களையும் தெளிவாக ஒருவன் கற்றாலும், அதாவது அவ்வளவு சாஸ்திரங்களையும் கற்று சாஸ்திரங்களுக்குள்ள டிஃபரன்ஸ புரிஞ்சுட்டு தெளிவா அதற்கையும் புரிஞ்சுட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்னா அவ்வளவு சூக்ஷ்ம புத்தி இருக்கிறவன் அர்த்தம். சர்வ சாஸ்திரன்னு அர்த்தம் சூக்ஷ்மேக்ஷிக, ரொம்ப கூர்ந்து பார்க்கக்கூடிய, அனைத்தையும் உணர்ந்து புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் மகா ஞானி, அதாவது பிரகஸ்பதி அப்படின்னு தான் சொல்லணும். அதீத்திய சர்வ சாஸ்திராணி வேதான், 4 வேதங்களையும் அத்தியனம் பூர்ணமா பண்ணிட்டு, எப்படி வெறும் வேதம் இல்ல, தாங்காம் வேதங்களை தாங்கம் சரகத்தியம்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு வேதத்தையும் ஷடங்கத்தோட 4 வேதங்களையும் எல்லா சாஸ்திரங்களையும் எவன் கத்திருந்தாலும் நயோ நத் ஜானாதி தயோ சூக்மம் அந்தரம், அது ரெண்டுகளுக்குள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கே. ந ஜானாதி, சாஸ்திரங்களால தெரிஞ்சுக்க முடியாது, சாஸ்திரங்களை படிச்ச புத்தியினால மட்டுமே தெரிஞ்சுக்க முடியாது, சாஸ்திரங்களை படிச்ச புத்தியினால சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தி தெரிஞ்சுக்கப்படக்கூடிய விஷயம் இல்ல. வீரத்தின் வினா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும், பூர்ண வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்சுக்கப்படக்கூடிய விஷயம் இல்ல. அதோட முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றார்,
அகங்கார கிருதம் சர்வம் விஸ்வம் ஸ்தாவர ஜங்கமம். லோகத்துல சிருஷ்டி எப்படி ஏற்படுறது? முதல்ல பிரகிருதிங்கிறது பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டது, பிரகிருதி புருஷ சம்பந்தம். அந்த பிரகிருதிக்கு அப்புறம் மகத்துன்னு வருது. மகத்து தான் சமஷ்டி லிங்க சரீரம் அப்படின்னு சொல்லுவோம், ஹிரண்ய கர்ப்பன்ட்டு. அந்த மகத்துக்கு அப்புறம் அகங்காரம்ங்கிறது என்ன ஆயிடுது? ஸ்தூல லிங்க சரீரம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? அகங்காரத்திலிருந்து பஞ்சம் தன்மாத்திரைகள்னு சொல்லுவா. அதாவது புத்தி மனஸ் அந்த இதெல்லாம் வருது. அது பேர் அகங்காரத்திலிருந்து மனசு வருது, பஞ்ச தன்மாத்திரைகள் வருது. இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்தா பஞ்சபூத சிருஷ்டி. அந்த பஞ்சபூத சிருஷ்டியில இருந்தா பஞ்சீகரணங்கள். பஞ்சீகரணத்துல இருந்தா ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகத்துல அந்த அகங்காரத்திலிருந்து வந்த அகங்காரம் இருக்க பாருங்க, எஷ்டி அகங்காரம், இண்டிவிஜுவல் அகங்காரம். அவ கர்மா கேட்பா அந்தந்த சரீரத்துல போய் உட்கார்றது. ஸோ லோக சிருஷ்டின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, லோக சிருஷ்டிக்கு அத்தனைக்கும் காரணமா இருக்கிறது அந்த அகங்காரம். அகங்காரம் இல்லைன்னா லோக சிருஷ்டியே இல்லை. அகங்காரத்துக்கு அப்புறம் தான், அகங்காரத்தில இருந்து தான் லோக சிருஷ்டியே ஏற்படுறது. ஸோ அகங்காரத்திலிருந்து லோக சிருஷ்டி ஏற்படுறதா இருந்தா, லோக சிருஷ்டிக்கு காரணம் அகங்காரமா இருந்தால், இப்ப கேக்குறார், அகங்கார கிருதம் சர்வம் விஸ்வம் ஸ்தாவர ஜங்கமம். ஸ்தாவர ஜங்கமம் விஸ்வம், உலகத்துல சராச்சரங்கள் அத்தனையும் அடங்கிற விஸ்வம் இருக்கே, அகங்கார கிருதம், அகங்காரத்திலிருந்து சிருஷ்டி பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். கதம் தத் ரஹிதம் புத்திர பவேத் கல்பசதைரபி. நீ கோடிக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணா கூட அந்த அகங்காரம் நீ என்ன அகங்காரத்திலேயே தானே உட்கார்ந்துட்டு இருக்க. நீ அகங்காரத்திலேருந்து வந்தவன், அகங்காரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன். சோ நீயே இல்லைன்னா தான் அகங்காரத்தை தாண்டி போக முடியும். சோ நீ என்ன பண்ண முடியும்? நீ இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த அகங்காரத்தை மீறி அகங்காரத்துக்கு காரணமா இருக்கிற அகங்காரம் இல்லாத வஸ்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சோ நீ அகங்காரத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது இதுக்கு பேரு உபஜீவிய விரோதம்னு பேரு. நம்ம அதாவது காளிதாசனை பத்தி ஒரு கதை சொல்ல பாருங்க, நூனி மரத்துல உட்காந்து அடிமரத்துல வெட்டினானான்றது. சோ இந்த அகங்காரம் இல்லாத ஜீவனை பார்க்கணும்னா, நானே அகங்காரத்துல இருக்கும்போது அகங்கார ஜீவன் இல்லாத ஜீவனை பார்க்கணும்னா நானே இருக்க மாட்டேனே. நான் இல்லைன்னா நான் யாரை பார்க்க போறேன், எதை தெரிஞ்சுக்க போறேன்? சோ அகங்காரம் இல்லாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் இருக்க போறது இல்லை. ஏன்னா அகங்காரம் இல்லைன்னா நானே இல்லை. நானே அகங்காரத்துல இருந்து வந்தவன். அகங்காரத்தினுடைய அகங்காரம் தான் எனக்கு அகங்கார காரியம் தானே. சோ அகங்கார காரியமா இருக்கிறதுனால, அகங்காரம் இல்லைன்னா நானே இல்லாததுனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உனக்கு காரணமா இருக்கிற ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னா நீ அந்த இடத்துல அந்த காரண வஸ்து வச்சுட்டுதான் நீ அதை தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, அதனால இது என்ன ஆகுது, இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுங்கிறது அர்த்தம் இல்லாதது. இந்த தியானம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதை தாண்டி போறதுக்கு, வைராகியத்தினால அதை தாண்டி போறதுக்கு முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான். இது ஒரு டான்ஜென்ஷியலா இதை தாண்டனமே ஒழிய, அதாவது நம்மள விட்டுடுறது, நம்மளே இல்லாம, அதாவது வைராகியம்ங்கிறது என்ன அர்த்தம், நம்மளே இல்லாம போக்கிக்கிறது. அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நிர்குணம் சகுண புத்திர கதம் பசியதி சச்சுஷா. சகுண வஸ்துவானது தன்னுடைய சச்சுஷா ஊன சச்சுனால நிர்குணத்தை எப்படி பார்க்க முடியும்? பித்தேன, அதுக்கு உதாரணம் சொல்றாரு. பித்தேன ஆச்சாதிதா ஜிஹ்வா சச்சுஷ்ட முனிசத்தம கட்டுபித்தம் விஜானாதி ரசம் ரூபம் ந தத்ததா. பித்தேன ஆச்சாதிதா ஜிஹ்வா, அதாவது நாக்கு என்ன எடுத்து சாதாரண ஜாண்டிஸ் சொல்றோம். அது என்ன பண்ணிடுத்து, அந்த பித்தம் ஜாஸ்தியா போச்சு. பித்தம் ஜாஸ்தியா போய் நாக்கு என்ன பண்ணிடுத்து, ஓவர் பவர் பண்ணிடுது. நாக்கெல்லாம் பித்தம், கண்ணுலயும் அந்த பித்த லைன் வந்துடுத்து. அப்படி வந்த போது கட்டு பித்தம் விஜானாதி, அது என்ன பண்ணும், அந்த பித்தமானது கட்டு, அதாவது கசக்கு. சர்க்கரையை வாயில போட்டா என்ன பண்றது, கசக்கிறது இல்லையா? ஏன்னா அதனுடைய ஸ்வீட் தெரியல. பித்தம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த பித்தம் சர்க்கரையும் கசப்பாக்கி கசப்பா தெரிய வைக்கிறது. அதே மாதிரி வெள்ளை கலரையும் மஞ்சளா தெரிய வைக்கிறது. ரூபம் ரசம் ந தத்ததா. எது பழைய ரூபம் எப்படி இருக்கோ அந்த பழைய ரூபமும் பழைய ரசமும் தெரியாது. பித்தத்தினால ஓவர் பவர் பண்ணப்பட்ட ரூப ரசம் தான் தெரியும். அதே மாதிரி குணை சமாவிருத்தம் சேதகா, இந்த 3 குணங்களாலையும் மறைக்கப்பட்ட ஒரு மனசானது கதம் ஜானாதி நிர்குணம், நிர்குண வஸ்து எப்படி அறியும்? அகங்காரோத்பவம் தச்சு, அதுவும் அகங்காரத்திலிருந்து உண்டான அந்த கரணம். தத் விஹீனம் கதம் பவே, அந்த அகங்காரம் இல்லாத அகங்கார சம்பந்தப்படாத வஸ்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? யாவன்ன குணவிச்சேதா தாவத் தத் தர்சனம் குதஹா யாவன் ந குணவிச்சேதா. எது வரைக்கும் இந்த திரிகுண சம்பந்தம் விடலையோ, அகங்காரத்திலிருந்து தாண்டி போலையோ, எது வரைக்கும் பூர்ண வைராகியம் ஏற்படலையோ, தாவத் தத் தர்சனம் குதஹா, அந்த நிர்குண வஸ்துவனுடைய ஞானம் எப்படி வரும்? சம்பசிதி ததா சித்தே யதா அகங்கார வர்ஜிதா. இந்த அகங்காரத்திலிருந்து எப்ப தாண்டி போறானோ அப்பதான் அவன் என்ன பண்ண முடியும், நிர்குண வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னார்.
அப்ப நாரதர் மேல ஒரு கேள்வி கேட்கிறார். ஸ்வரூபம் தேவதேவேசைனால நிர்குண வஸ்து தெரிஞ்சுக்க முடியலனாக்க இந்த திரிகுண ஸ்வரூபம், இந்த திரிகுணத்திலிருந்து வர சிருஷ்டி, இந்த திரிகுணங்களுடைய குணம், அதெல்லாம் பத்தி எனக்கு கொஞ்சம் விசேஷமா எடுத்து சொல்லுங்கோ. ஸ்வரூபம் தேவதேவேச திரயாணாமேவ விஸ்தராத். தேவதேவேச எல்லா தேவர்களுக்கும் தேவரான பிரம்மாவே, ஸ்வரூபம் திரயாணாமேவ இந்த 3 குணங்கள் இருக்கு, அதனுடைய ஸ்வரூபம் விஸ்தராத் எனக்கு வத. குணானாம் யத் ஸ்வரூபோஸ்தி அகங்கார ஸ்ரீரூபா. இந்த குணங்களுடைய ஸ்வரூபம் என்ன உண்டோ அதோட இந்த மகத்திலிருந்து தானே அகங்காரம் வருது. இந்த அகங்காரம் எப்படி இருக்கும்? இந்த அகங்காரம் ஏகரூபமா இருக்க போறது இல்லை. முதல்ல மகத்துல வரும்போது அது எங்க அது சூக்ஷ்மமா இருக்கு. சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒவ்வொன்றும் தனியா பிரிஞ்சு இருக்க போறது இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிய போறது இல்லை. அப்புறம் வரும்போது என்ன ஆயிடும்? டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சிடும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? அகங்காரம் என்ன ஆயிடும்? 3 விதமான அகங்காரங்களாக பிரிஞ்சிடும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் அப்படின்னு 3 விதமான அகங்காரமா போயிடும். அதனுடைய சிருஷ்டிகளும் அதுக்கு மேல அந்த மாதிரி 3 விதமான சிருஷ்டிகளாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்பதானே உங்களுக்கு சாத்விக அகங்காரம்னா தான் அதுல இருந்து சத்துவகுண பிரதானமான ஞானேந்திரியங்கள், ராஜச அகங்காரம்னா அதுல இருந்து பிரதானமான கர்மேந்திரியங்கள்னு வர முடியும். தாமச அகங்காரம்னா அதுல இருந்து ஸ்தூல வஸ்துக்கள், ஜெகத்துல பாக்குற பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல அகங்காரங்கள் திரிரூபகா 3 ரூபமா சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு. சாத்விகோ ராஜசஸ்டைவ தாமசஸ்ட ததாபரஹா. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு விவேதேன ஸ்வரூபாணி வதஸ்வ புருஷோத்தமா. அந்த 3த்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, 3த்தினுடைய வெவ்வேறு பேதங்கள் என்ன, 3த்தினுடைய ஸ்வரூபங்கள் என்ன, அதாவது அதனுடைய குணங்கள், அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறத விவேதேன டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒவ்வொன்றையும் நான் தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி, தெளிவா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண, விவேதேன ஸ்வரூபத்தை எனக்கு சொல்லு. யஜ்ஞாத்வா விப்ரமுச்சேகம் நானம் தத்வத மே பிரபோ. யஜ்ஞாத்வா எதோ ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு இந்த அகங்காரங்களுடைய ஸ்வரூபத்தை பூர்ணமா தெரிஞ்சிருந்தாலாவது எனக்கு லோகத்துல அந்த வஸ்துக்களை தெரிஞ்சுட்டு அதை ஐடென்டிஃபை. இதுலதான் அந்த இதுல எல்லாம் சொன்னார் பாருங்க, அந்த சமன்வய சூத்திரத்துல ததாச்ச ஆத்ம இந்த ஆச்சாரிய பிரணீதம் நியாயோபிரமிதம் சூத்திரம் துக்க ஜென்ம பிரவருத்தி தோஷ மித்யா ஜானானாம். இந்த வஸ்துக்களுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுனால அதனுடைய மித்யா ஜானம் போகும் இல்லையா. மித்யா ஜானம் போறதுனால அந்த தோஷம் பிரவருத்தி எல்லாம் போகும் இல்லையோ. அதனால நான் என்ன பண்ணுவேன், விப்ரமுச்சேகம், அதனால வாஸ்தவ ஞானத்தினால மோட்சத்தை அடைவேனோ. ஞானம் தத்வத மே பிரபு, அதனால அந்த ஞானத்தை எனக்கு எடுத்து உபதேசம் பண்ணுங்கோ. குணானாம் லட்சணான்யேவ விததானி. இந்த குணங்களுடைய லட்சணங்கள் விததானி நல்ல விஸ்தாரமா அதை இன் டீடைல்டு அதை ஒவ்வொன்றையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரியும் விபாகசகா தனித்தனியா அதனுடைய சப் கிளாசிபிகேஷன்ஸ் இதெல்லாம் என்னென்ன உண்டோ அதெல்லாமும் சேர்த்து எடுத்து என்ன என்ன பண்ணுங்க பூர்ணமா சொல்லுங்க அப்படின்றார். பிரம்மா அதுக்கு மேல என்ன ஆரம்பிக்கிறார், சிருஷ்டியை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக அந்த 3 குணங்கள், அந்த 3 குணங்களுடைய விசேஷங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்றார். அது கண்டினியூஸா போறது, அது என்னங்கறத அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம்.